தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரஜினியுடைய அடையாளம் திமுக சார்பு அடையாளம். ரஜினிக்கு நாங்க உதவி செய்யணும், ரஜினி எங்களுக்கு உதவி செய்யணும், ரஜினி எங்கிட்ட நிரந்தர அடிமையா இருக்கணும். நாங்க சோழா ஹோட்டல்ல இருந்து வருவோம், பாய ஊத சொல்றீங்களா, நான் மொத்தத்தையும் ஊதுறேன். உடனே கருணாநிதி அப்படியே வாரிக்கிட்டார். நீ சொல்றது சரிடா தம்பி, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். திமுகவும் 108 வர முடியல, அதிமுக 108 வர முடியல. ஒன்னு அமித்ஷா சொல்றாரு, ரஜினி நீ போய் திமுக அண்ணா திமுகவை இணைப்பு பாலத்தை போடு, பில்லரை போடு, செங்கல் சிமெண்ட போட்டு பாலத்தை கட்டு. கூட்டணியை ரகசியமாக உருவாக்கியதுல ரஜினிக்கு பெரும்பங்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மக்கள் மேடை எதுக்காக துவங்கப்பட்டதுன்னா, விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்காக துவங்கப்பட்டது. நாங்க திமுக பக்கம் இல்ல, நாங்க விஜய் பக்கம் வந்துட்டோம். விஜய் எங்க சாதி, சினிமா சாதி. நாங்கெல்லாம் திரைப்பட குடும்பம் ஐயா, கழகம் ஒரு குடும்பம். நீதிமன்றம் கேட்குது, இந்தியாவில் இப்படி ஒரு வழக்குமே தாக்கலாகலையே. சாதாரண ஒரு கிரவுண்ட் வச்சிருக்கவனா கல்யாண மண்டபம் கட்டி வரி கட்டிட்டானே. ஒரு படத்துக்கு 400 கோடி ரூபாய் வாங்குறீங்க, வரி கட்ட முடியலையா? ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வந்தீங்களா? தொலைச்சு ஓடி போயிடணும் 1 கிலோமீட்டர் அந்த பக்கம். அபராதம் விதிச்சிருவோம். அந்த வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டு கோச்சடையான்னு ஒரு படம், மார்வாடிட்டு பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு ஆட்டையை போட்டு அவன் ரவுடியை வச்சு ரஜினி ஊடெல்லாம் அடிச்சு நொறுக்கி குடும்பத்தோட வாரண்டு போட்டு ஜெயிலுக்கு போய் எல்லாம் ரெடியா இருக்கு. காப்பு யாருக்கு? அதான் ரஜினிகாந்த். ரஜினி ஒரு கட்டத்தில் என்னை ஆளை விட்டுருமா ரஜினி, சொத்தெல்லாம் நீயே எடுத்துக்க, நான் இமயமலைக்கு நடந்தே போயிடுறேன். இல்லை, எல்லாமே காதல் தான். அந்த அம்மா காதல் பண்ணது காந்தியை காதல் பண்ணியிருக்கு. காந்தி நோட்டு, காந்தியை பாவம் எத்தனை பேர் லவ் பண்ணுவாங்க. காந்தி எல்லா நோட்லையும் இருக்காரு. அதாவது 10 ரூபா நோட்லையும் இருக்காரு, 20 ரூபா நோட்லையும் இருக்காரு, 500 ரூபா நோட்லையும் இருக்காரு, பல கோடிகள் இருக்காரு. அப்போ அந்த அம்மா ரஜினியை ஒரு ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வி த லீடர்ஸ் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அப்பொழுது அவர் வீடியோ வெளியிட்டு பேசும்பொழுது திரு ரஜினிகாந்த் வந்து என்ன அரசியலுக்கு கூப்பிட்டாரு, ஆனா நான் வர மறுத்துட்டேன் அப்படின்ற போல சொல்லி ரஜினிகாந்துடைய புகழ்பாடி இருந்தாரு கொஞ்சம். அதே போன்று அதே நாளில் பார்த்தோம்னா அவங்களுடைய மனைவி, ரஜினியுடைய மனைவி, மக்கள் மேடை அப்படின்ற போல ஒரு இயக்கத்தை தொடங்கி இருந்தாங்க. அதை தொடர்ந்து நடிகர் ராகவா லாரன்ஸ் நான் அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லியிருந்தாரு. அவரும் வந்து ரஜினியுடைய பெயரை உச்சரித்து அவர் தான் என்ன வாழ வச்சாரு, என்னுடைய குலதெய்வம், என்னுடைய சாமி அப்படின்ற போல அறிவிச்சிருந்தாரு. அன்னைக்கே பார்த்தோம்னா ரஜினியுடைய பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது, படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற போல ரஜினியுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இல்ல, ரஜினியை வைத்து ரஜினியே திட்டமிட்டாலும் இனி தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அறுவடையும் செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரஜினியுடைய அடையாளம் திமுக சார்பு அடையாளம். அப்படிங்களா? ஆமா, திமுக சார்பு அடையாளம். அவர் ஆன்மீகத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆன்மீக அரசியல் எல்லாம் சொல்லியிருந்தாருங்களே. இல்ல, எல்லாம் சொல்லுகிறார். ஆனா அதே நேரத்தில் அவர் சாய்ந்து கொள்ளுகிற தூண் திமுக கருப்பும் சிவப்பு தூண். கருப்பு சிவப்பு. ஏன்னா இந்த கருணாநிதி இருந்த காலத்துல ராகவேந்திரா திருமண மண்டபம், பல கோடி ரூபாய்க்கு பொறுமதியான அந்த திருமண மண்டபம், அது மோசடியாக ரஜினிக்கு விற்கப்பட்டது. ஓகே. அப்படி மோசடியாக விற்கப்பட்டதுல ரஜினியிடமிருந்து அந்த திருமண மண்டபம் பறிபோகிற நிலைக்கு வந்தது. அப்படி பறிபோகிற நிலை வந்த பொழுது கருணாநிதியுடைய உதவி தேவைப்பட்டது. ஓகே. ஏன்னா கருணாநிதி அப்ப முதலமைச்சர். ரஜினி என்ன பண்றாரு, அந்த திருமண மண்டபத்தை தன்னிடமிருந்து பொண்டாட்டி புள்ளைக்கு அறக்கட்டளைக்கு எழுதி வச்சிடறாரு. எப்படி இவர் பெயர்ல இருந்தத பொண்டாட்டி பிள்ளைங்க மேல எழுதி, இதுக்கு பேர் அறக்கட்டளைன்னு பேரு அந்த குடும்பம் சொல்லுது. அப்போ அந்த சூழல்ல கருணாநிதி களமிறங்குகிறார்.
ஆற்காடு வீராசாமின்னு அப்போ ஒருத்தர் இருந்தார். ஆமா. கருணாநிதிக்கு ஏற்பாடு அவர் தான். அனைத்து ஏற்பாடுகள். அனைத்து ஆமா. இந்த ஆற்காடு என்ற ஏற்பாடு அந்த உண்மையான நில உடைமையாளரை தொடர்பு கொண்டு யோ கருணாநிதி அனுப்பிச்சாரியா நீ தலைவரை அனுப்பிச்சார். ரஜினிக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணார். கோர்ட்டுக்கு போய் இப்போ அந்த நிலம் ரஜினிட்டு இருந்து பறிபோகிற நிலைமைக்கு வந்துருச்சு. நீ இப்போ எவ்வளோ பணத்தை வாங்கிக்க, ரஜினிக்கு நாங்க உதவி செய்யணும். ஏன் ரஜினி எங்களுக்கு உதவி செய்யணும். ரஜினி எங்களுக்கு உதவி. இப்போ ஒரு நாங்க கொக்கிய போட்டு இழுக்கிறோம். சரியா? ரஜினி எங்கிட்ட நிரந்தர அடிமையா இருக்கணும். ஓகே ஓகே. நிரந்தர அடிமையா. அரசியல்வாதி எப்பவும் தந்திரமானவன். அரசியல்வாதி தந்திரமான உதவி செய்யற மாதிரி செய்வான். மொத்த சொத்து எழுதி வாங்கிடுவான். மொத்த சொத்தையும் கொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவான். வயசு புள்ள இருந்தா அதையும் தள்ளிட்டு போயிடுவான். இதுதான் அரசியல்வாதி. அப்போ ரஜினி பொண்டாட்டி எல்லாம் சொத்தை காப்பாத்தினா போதுன்னு அந்த நேரத்துல திமுகவுடைய அன்புக்கு அடிமையாகி விட்டார்கள். அன்பு அடிமை. அதோட முடிஞ்சு போச்சு. அந்த திருமண மண்டபத்தை மீட்டு கொடுத்தாச்சு. மீட்டு கொடுத்ததிலிருந்து இன்று வரை திமுகவுக்கு ரஜினி குடும்பம் பண்ணை அடிமை. பண்ணை அடிமை. ஆமா, பண்ணையார்கிட்ட அடிமை இருப்பான் தெரியுமா? ஆமா ஆமா. அதே போல கொடை பிடிச்சிட்டே இருக்கணும். பண்ணையார் உட்கார்ந்து இருப்பாரு. ஆமாங்க ஐயா, கும்புறங்க ஐயா. வேட்டியை மேலதான் கட்டி இருக்கணும். துண்டு போடக்கூடாது. இடுப்புல கட்டிக்கணும். மீசை பெருசா வச்ச கூடாது. மீசையே இருக்கக்கூடாது. நேரம் நிக்கவே கூடாது. எப்படி இருக்கணும்? குனிஞ்சு இருக்கணும். ஐயா வணக்கம் ஐயா. இதுதான் ரஜினி குடும்பம் திமுகவுக்கு. ரஜினி குடும்பம் திமுகவுக்கு. திமுகவை எதிர்த்து அடித்தால்தான் அரசியல தமிழ்நாட்டுல. விஜயகாந்த் என்ன பண்ணாரு? எதிர்த்து அடிச்சாரு. இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு காரணமே திமுக ஒரு கட்சியிலேருந்து இவர் கவுன்சிலரும் ஆயிருக்க முடியாது. அப்போ இந்த அரசியல் தான் ரஜினி குடும்பத்துக்கு சொந்தமானது. ரஜினி குடும்பம் என்னைக்குமே திமுகவை எதிர்த்து நிக்கவே நிக்காது. அதே போல 91ல ஜெயலலிதா வீட்டுக்கு பக்கத்துலதான் ரஜினிகாந்த் வீடு. ஆமா. ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரு? பக்கத்துல அந்த அவர் வீட்டுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் ரோட்ல 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்கு. சோழா ஹோட்டல். சோழா. இப்ப அது பல பேர்ல மாறி போய் ஹோட்டல் வெல்கம்னு இருக்கு. சோழா ஹோட்டல் பாருக்கு ரஜினி நிரந்தர வாடிக்கையாளர். வங்கி வாடிக்கையாளர். வங்கிக்கு போயிடுச்சுன்னா நம்ம ஏடிஎம்ல ஒரு 500-1000 எடுப்போம்ல, அதே போல அவர் எங்க போவாரு? சோழா பாருக்கு போவார். சோழா பார்ல இருந்து சோழா பார் மூடும் போது அவரே வெளியே வந்து அவரே அந்த பிஎட் காரை ஓட்டிட்டு பாய்ஸ் கார்டுக்கு போவார். அப்ப ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு பேரிகாட்டை போட்டான். யாரு போறீங்க, எந்த ஊரு, அட்ரஸ கொடுங்க, ஐடி கார்டை கொடுங்க, பாய ஊதுங்க. யாரு? ராதாகிருஷ்ணன் ரோட்ல ஜெயலலிதா பாய்ஸ் கார்டுக்கு முன்னாடி பிரதான சாலையிலையும் செக்க போஸ்டா போட்டான். ஓகே. ரஜினி இறங்குறாரு. யார் நீங்க? அப்பா என்ன தெரியல. யாரா இருந்தா இறங்கி வந்து வாய ஊதுங்க. ஊதி ஆகணும். ஏட்டையா கேப்பாரு. அப்போ காரை நிறுத்திட்டு வாய ஊதி நடந்து போவார். யாரு? ரஜினி. எனக்கே வாய ஊத சொல்றீங்களா? கார் அங்க ஓரம் பண்ணிக்கும், நடந்து போயிடுவார். சார் காரை விட்டு போறீங்க. நடந்து போறேன், டிரைவர் வந்து எடுத்துக்குவார். எங்க? நேர பாய்ஸ் இப்படி போய் ரைட்ல திரும்பினா ஜெயலலிதா வீடு, லெப்ட்ல திரும்பினா ரஜினிகாந்த் வீடு. இப்படி எல்லாம் 1996 காலகட்டங்கள்ல திரு ரஜினிகாந்துக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் இருந்ததாகவும், அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழகத்தின் முதல்வரா வந்தாருன்னா தமிழ்நாட்டை வந்து இந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற போல ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் இருந்ததாக செய்திகளை பார்க்க முடியுது. உங்களை போன்ற பத்திரிகையாளர் பேசுவதையும் பார்க்க முடியுது. அப்படி என்னதான் 90களில் காலகட்டத்தில் ரஜினிக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் என்னதான் மோதல் நடந்தது? இதெல்லாம் தான். நாங்க சோழா ஹோட்டல்ல இருந்து வருவோம், வாயை ஊத சொல்றீங்களா? நான் மொத்தத்தையும் ஊதுறேன். உடனே கருணாநிதி அப்படியே வாரிக்கிட்டார். நீ சொல்றது சரிடா தம்பி. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். நீ வெளு, நான் பாத்துக்கிறேன். இதுதான் சண்டை. ஊதல் ஏத்தி விடுறாரு. இதுதான் சண்டை. அப்போ
ஜெயலலிதா முதலமைச்சராக மீண்டும் வந்தால் 96ல ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. என்ன வாய ஊத சொல்றாங்கய்யா. இப்படி பஞ்சாயத்துல வந்துதான் அரசியல் இல்லாமல் திரைப்படம் நடத்த முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து கருணாநிதி ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டார். அதுதான் ஜெயலலிதாவுக்கு நீண்ட காலமா பிடிக்கல. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அமைதியாயிட்டார். ஜெயலலிதா இருக்கும் போதே அமைதியாயிட்டார். இப்போ விஜய் முதலமைச்சர் ஆனதை தடுப்பதற்கு ஒரு முயற்சி பண்றாரு. எப்படி முயற்சினா, விஜய் 108 சீட்டு வந்துருச்சு. ஆமா, திமுகவும் 108 வர முடியல, அதிமுக 108 வர முடியல. ஒன்னு அமித்ஷா சொல்றாரு, ரஜினி நீ போய் திமுக அண்ணா திமுகவை இணைப்பு பாலத்தை போடு, பில்லரை போடு, செங்கல் சிமெண்ட போட்டு பாலத்தை கட்டு, 2 பேரும் இணைத்து விடு. உடனே ஸ்டாலின் வீட்டுக்கு போறாரு. ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அமித்ஷா அனுப்பிச்சார் என்னைய, நீங்க விஜயை வரவிடக்கூடாது, எப்படியாவது நாம 2 பேரும் கூட்டணி சேர்ந்துருவோம். இவர் முன்னாள் பிஜேபி, இவர் இந்நாள் பிஜேபி. இந்த கூட்டணியை ரகசியமாக உருவாக்கியதுல ரஜினிக்கு பெரும்பங்கு. ஒரு மீடியேட்டரா, இடைத்தரகரா. அப்போ இது விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு, நாட்டுக்கே தெரிஞ்சு போச்சு. ஆமா, தெரிஞ்சு போச்சு, வீட்டுக்கே தெரிஞ்சு போச்சு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிந்து போன பிறகு சரி நம்ம மேல கோவப்படுவார். அப்போ என்ன செய்வது, நாமும் மக்கள் மேலே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம். இந்த கட்சி யாருக்கு ஆதரவு, விஜய்க்கு ஆதரவு. அப்ப ரஜினி இதை அவர் மனைவி கேட்குறாங்க, நீங்க இந்த அரசு வெள்ளை அறிக்கை கருப்பறிக்கை நோ கமெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்காதப்பா, நாங்க சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். மக்கள் மேடை, எங்க மக்கள் மேடையில வைரத்தோடு மாமிகள், பட்டு மாமிகள், மயிலாப்பூர் மாம்பழ மாமிகள், சொஜ்ஜி பஜ்ஜி எங்க நாங்க காஸ்மோபாலிட்டன் கிளப்ல தான் சாப்பிடுவோம். எங்க டிரைவர் BMW ஓட்டிட்டு வருவார், நாங்க டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு நல்ல புரு காப்பி, டிகிரி காப்பி, கும்பகோணம் டிகிரி காப்பி குடிச்சிட்டு கிளம்பி போயிடுவோம். எங்க கட்சி ஆரம்பிக்கும், அப்படியே முடிஞ்சிடும். தமிழ்நாடு அரசியல்ல புதிய கட்சி துவங்கும் பொழுதோ அல்லது யாராவது புதியவர் அரசியலுக்கு வரும் பொழுதோ தொடர்ந்து திரு ரஜினிகாந்துடைய தாக்கம் தொடர்ந்து இருக்கு. அவர் அரசியல்ல நான் வரல அப்படின்ற போல சொல்லிய பின்பும் அவரை சுற்றியே தமிழக அரசியல் இருப்பதற்கான காரணம் என்னங்கய்யா? இல்ல, மக்கள் மேடை எதுக்காக துவங்கப்பட்டதுன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்காக துவங்கப்பட்டது. நாங்க திமுக பக்கம் இல்ல, நாங்க விஜய் பக்கம் வந்துட்டோம். விஜய் எங்க சாதி, சினிமா சாதி. ஓகே, அப்படி வராங்க சினிமா. நாங்கெல்லாம் திரைப்பட குடும்பம் ஐயா, கழகம் ஒரு குடும்பம். அப்போ இதுதான் ரஜினி மனைவியினுடைய மக்கள் மேடையினுடைய நோக்கம். இது மக்களை சந்திக்காது. இந்த வைரத்தோடு மாமிகள், பட்டு சேலை மாமிகள், பட்டு மாமிகள் எல்லாம் கூடி கலைந்து விடுவார்கள். இது வட சென்னைக்கு போய் வாக்கெல்லாம் கேட்காது. வட சென்னை மக்களோடு இரண்டரை கலந்து அவர்களுடைய வாக்குகளை பெற்று வேட்பாளரை போட்டு செலவு செஞ்சு எதுவும் நடக்காது. அதே போன்று திருமதி லதா ரஜினிகாந்த் சொல்றாங்க, சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ போன்று தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம், செயல் திட்டம் வச்சிருந்தார். ஒரு மிகப்பெரிய விஷன் இருந்தது, ஆனா நாம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற போல அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பரந்துபட்ட ஒரு திட்டத்தை, ஒரு பிளான் அவர் வச்சிருந்தாரா? ஆமா, மிகப்பெரிய பார்வை இருந்தது. என்ன பார்வைனா, கொரோனா வந்த காலத்துல ராகவேந்திர கல்யாண மண்டபத்தை மூடி வச்சிட்டாரு. எவனும் தப்பி ஓட்டையில கூட பூந்து உள்ள போயிடக்கூடாது. ஓட்டையில பூந்து கூட எவனும் உள்ள போயிடக்கூடாது. 4 செக்யூரிட்டி பெரிய பெரிய குண்டாந்தடியோட, எவ்வளவு பெரிய விஷன் பாருங்க. அதே போல பெரிய வெள்ளம் வந்தது. பெருவெள்ளம் வந்த பிறகு நீங்க ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல ஆங்கிலேயன் காலத்தில் பற்ற வைக்கப்பட்ட அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் புகைஞ்சிட்டே இருக்கு. எல்லா ஊர் ஜெயில தெரியுமா, சிறைகள்ல ஆங்கிலேயன் காலத்தில் பற்ற வைக்கப்பட்ட அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் அதை அடுப்பு அணையவே இல்லை. ஏன்னா ஒரு நேரத்துக்கு 3000 பேர் சோறாக்கணும்ல. அதே போல ஒரு அடுப்பு தான் ரஜினி வீட்டுல, ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல, கேளம்பாக்கம் பண்ணை வீட்டுல அடுப்புகளெல்லாம் புகைந்து கொண்டு
அந்த வழிப்போக்கர்கள் பூரா உணவருந்தி பசியாரி செல்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கு. கேளம்பாக்கம் பண்ணை வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரன் போனான்னா 6 மாசம் கழிச்சா வெளியே வரணும். உள்ள ரகசியத்தை பூரா வெளியே சொல்லிடுவான். அதனால அவனுக்கு குடும்பத்தோடு தொடர்பே 6 மாசம் துண்டிச்சிருவான். மாசம் போயிட்டு வரக்கூடாது. அப்போ இவ்வளவு பெரிய இரும்பு திரை, இதுதான் ரஜினியுடைய அந்த லீக்வான் திட்டம், அதாவது சிங்கப்பூர் தந்தையினுடைய திட்டம். அதே போல நீங்க ஆசிரமம் எங்க இருக்கு, வேளச்சேரி போற இடத்துல இருக்கு. இது தரைதளம் அரசு நிலம். இதுல பல லட்சம் ரூபா ஆசிரம பள்ளிக்கூடத்துல மார்வாடி குழந்தைகளுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. 3 லட்சம் ரூபா கொடுக்கணும் எல்கேஜி. யாரு மார்வாடி குழந்தைகளுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. பட்டுமாமி லதா ரஜினிகாந்துடைய பள்ளிக்கூடத்துல ஏழை எளிய சினிமாவோட லைட் பாய், வண்டி ஓட்டுறவன், சாப்பாடு கொடுக்குறவன், மேக்கப் மேனு, சிகை அலங்காரம், உடை அலங்காரம், இப்படி எவன் குழந்தையும் அந்த பக்கமே போக முடியாது. எப்படி லீக்வானுடைய திட்டம், நவீன லீக்வான். அதே போல கொரோனா காலம் முடிஞ்சு, கொரோனா காலம் நடந்துட்டு இருக்கும்போது ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு. ராகவேந்திரா கல்யாண மண்டபம் எவனுமே கல்யாணம் பண்ணல. கொரோனா வந்துருச்சு, பூட்டி கிடக்கு, வரி கட்ட முடியாது, வரி விலக்கு கொடுங்கன்னு லதா ரஜினிகாந்த் எங்க போகுது? ஹைகோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் கேட்குது, இந்தியாவில் இப்படி ஒரு வழக்குமே தாக்கலாகலையே, ஏழைபாளைய சாதாரண ஒரு கிரவுண்ட் வச்சிருக்கவனா கல்யாண மண்டபம் கட்டி வரி கட்டிட்டானே, ஒரு படத்துக்கு 400 கோடி ரூபாய் வாங்குறீங்க, வரி கட்ட முடியலையா? ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வந்தீங்களா? கம்புச்சோறு தான் திங்கிறீங்களா? ராகி களி தான் சாப்பிட்றீங்களா? தொலைச்சு ஓடி போயிடணும் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன், அபராதம் விதிச்சிருவோம். அந்த வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டு ஓடி வந்தவர் தான் இந்த ரஜினி லீக்வான். அப்போ லீக்வான் என்ற உயர்ந்த மனிதனை அசிங்கப்படுத்திட்டீங்களா? அந்த ஆளு சாகும்போது சொல்றாரு, இந்த நாட்டை நான் லஞ்ச லாவணி ஊழல் இல்லாமல் இந்த நாட்டை நான் நிர்மாணித்து விட்டேன். எவனாவது லஞ்சம் வாங்கினீங்கன்னா ஆவிய வந்து அடிப்பேன் உங்களை, அப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். அதாவது ஒரு வீட்டு வசதி துறை அமைச்சர் சிங்கப்பூர்ல ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரோடு பேசிட்டு இருக்காரு. இத தூரமா இருந்து சிங்கப்பூர் ஒரு குடிமகள் வயசான அம்மா பார்த்துட்டு லீக்வானுக்கு போன் பண்ணுது. ஐயா, ஏதோ தவறு நடக்குது. 4வது டேபிள்ல வீட்டு வசதித்துறை அமைச்சரும் ஒரு பெரிய கட்டுமான நிருபர், நம்ம ஜெயின் பில்டர்ஸ் ஓனரும், இந்த அந்தூர் ஜெயின் பில்டர்ஸ் 2 பேர் ஏதோ ரகசிய திட்டம் போடுறானுங்க. உடனே காவல்துறை அதிகாரிக்கு லீக்வான் அப்படியே தகவல் கொடுக்கிறார், இந்த ஹோட்டலு, இந்த டேபிள், உடனே போய் பாரு, கைது செய். எதை கைது செய்? உடனே கைது பண்ண போய், ஆமையா அமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, அவன் பில்டர் உட்கார்ந்துருக்கான், ஏதோ சதி திட்டமையா, நாங்க உளவு கருவிய சப்ளையர் மூலம் சொருவிலாம் ஒட்டு கேட்டோம். அப்ப சொன்னாராம் லீக்வான், ஏன் இவ்வளவு தாமதம் அவரை கைது செய்ய? ஏன் இவ்வளவு தாமதம்? உடனே பாஞ்சு பிடிச்சு கைது செய்த பிறகு நாட்டு மக்களுக்கெல்லாம் தொலைக்காட்சியில தெரியுது, அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். யாரு? அந்த அமைச்சர். இதுதான் லீக்வான். இப்ப நம்ம லீக்வான் எங்க? லதா கட்டுக்குள்ள இருக்க. லதா கட்டுக்குள்ள கல்யாண மண்டபத்தை பூட்டி வச்சுட்டு வரி கட்டாம லைக்கா நிறுவனத்துல இவருக்கு பேசின சம்பளத்துல என்ன கொடுக்கணும்? வரி கட்டி கொடுக்கணும். உலகத்துல பொருள் வாங்குறவன் தான் வரி கொடுப்பான், பொருளை விற்கிறவனே வரி கொடுக்கணும். ரஜினிக்கு எப்படி? அக்கா அதே போல கோச்சடையான்னு ஒரு படம், ஒரு மார்வாடிட்ட பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு ஆட்டைய போட்டு அவன் ரவுடியை வச்சு ரஜினி ஊடெல்லாம் அடிச்சு நொறுக்கி இப்ப வழக்கு நிலுவையில் இருக்கு. ப. சிதம்பரம் தான் இந்த அம்மாவுக்கு வக்கீல். இப்ப எல்லாம் குடும்பத்தோட வாரண்ட் போட்டு ஜெயிலுக்கு போய் எல்லாம் ரெடியா இருக்கு. காப்பு யாருக்கு? லதா ரஜினிகாந்துக்கு. இந்த அம்மா லீக்வானுடைய வாரிசு ரஜினி. ரஜினி ஒரு கட்டத்துல என்ன ஆள விட்டுருமா ரஜினி,
சொத்தெல்லாம் நீயே எடுத்துக்க, நான் இமயமலைக்கு நடந்தே போயிடுறேன். அதெல்லாம் நடந்தது. தொடர்ந்து ரஜினி குறித்தான விமர்சனங்கள், அவர் குறித்தான அரசியல் பேச்சுக்கள் எல்லாமே வரும்பொழுதெல்லாம் ஒன்று ரசிகர் மன்றம் அல்லது அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் தான் அதற்கான விமர்சனத்தையும் அதற்கான பதிலையும் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் திரு ரஜினிகாந்த் வந்து நேரடியா இதற்கான பதில் இதுதான் அப்படின்ற போல எதுக்குமே சொல்லல. இப்போ வரைக்கும் இப்போ போகக்கூடிய இந்த விமர்சனத்திற்கும் இப்போ வரக்கூடிய இந்த அறிக்கைகளுக்குமே அவருடைய பதில் என்னன்னே தெரியல. ரசிகர் மன்றத்திலிருந்து வருது, அவள்தான் லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க, அவள்தான். இப்படிதான் இருக்கு. ரஜினிகாந்த் எங்க தான் ஏன் இருக்காரு? அவர் எங்க இருக்காரு? அவர் கேளம்பாக்கத்துல ரயில்ல உட்கார்ந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. இன்ப சுற்றுலா. அவரை பொறுத்த வரைக்கும் லதா ரஜினிகாந்த் கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாம இமயமலைக்கு எந்த பஸ் போகுது, ஏதாவது ஆவணி பஸ்ஸாவது ஏற்றி விடுங்கடா, இல்லையா நான் அங்க போயிடுறேன், என்ன ஆளை விடுங்கடா. இப்படி லதா ரஜினிகாந்த் இருந்து தப்பிக்க முடியாம இப்ப எல்லா கம்பெனிக்கும் அந்த அம்மா தான் போன் பேசும். ஏங்க ஃப்ரீயா தாங்க இருக்காரு, கால் சீட்டு பாதி ரேட்டை கொடுங்க, மீதி கடனா கொடுங்க, செக்கா கொடுங்க, இப்படின்னு அந்த அம்மா ஒரு ஓய்வில்லா இயந்திரமா வச்சு அவர் சொல்றாரு. என்ன ஆளை விடுங்கம்மா, நான் தான் இமயமலைக்கு போறேங்கிறேன், எனக்கு பல கோடி பணம் இருக்கு, நிம்மதியே இல்லை. ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஆமா ஆமா, நிம்மதி பூரா லதாட்டு இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை, பணம் பூரா லதாட்டு இருக்கு. காதல் திருமணம் தானே இல்ல, எல்லாமே காதல் தான். அந்த அம்மா காதல் பண்ணது காந்திய காதல் பண்ணிருக்கு. காந்தி நோட்டு. நீங்க அதாவது காந்திய பாவம் எத்தனை பேர் லவ் பண்ணுவாங்க. காந்தி எல்லா நோட்லயும் இருக்காரு. அதாவது 10 ரூபா நோட்லயும் இருக்காரு, 20 ரூபா நோட்லயும் இருக்காரு, 500 ரூபா நோட்லயும் இருக்காரு, பல கோடிகள் இருக்காரு. அப்ப அந்த அம்மா ரஜினிய ஒரு ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு ஏடிஎம் மிஷினா. நீங்க ரஜினியை நேரம் கூட்டிட்டு போய் காவாலா படம், என்ன படம் அது? காவாலா. நம்ம தமனா ஜெயிலர் படம். காவாலா டான்ஸ் ஆடும்ல, தமனா காவாலா டான்ஸ ரஜினியோட ஆட வச்சு இந்த சீனை போய் நார்த்ல ஒரு 200 கோடிக்கு விற்கணும். சன் தொலைக்காட்சி சொல்றான், வட இந்தியாவிலலாம் இந்த காவாலா பாட்டு நல்லா பாப்பானுங்கய்யா, கிளம்பி ரஜினி நீ போய் யோகியை கூட்டிட்டு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா யூபியில தொடர்ந்து வடநாட்டு தலைவர்களை சந்திச்சு 200 கோடி ரூபாய்க்கு ஓடுன்னு சொன்னோனையா யோகியை போய் பார்த்து நீட்டி காலில் விழுகிறாரு. சாஷ்டாங்கமா சொல்லி அனுப்பியிருக்கு. யாரு? லதா. யாரு? நீங்க சிங்கப்பூர் லீ குவான் நேர போய் யார் காலில் விழுந்துடணும்? யோகி காலில் விழுந்தோம். யோகி பதறி போய் எந்திரிச்சு, என்னையா இல்ல நம்ம ஜெயிலர் படம் பார்க்க வாங்க, அந்த காவாலா பாட்டு நல்லா இருக்கும். அவர் திருமணம் பண்ணாத ஒரு கட்ட பிரம்மச்சாரி. அவர் சொல்றாரு, ஐயோ நான் இதெல்லாம் வரலப்பா. அந்த அம்மா ஆடிட்டு இருக்கும்போது துணி அவுந்து விழுந்துரும் போல இருக்கு, அது டைட்டாவே கட்டல, என்ன ஆளை விட்டுரு, நீ நம்ம துணை முதலமைச்சர் காவாலா பாரு, நான் வரலன்ட்டார். இப்படி நம்ம ரஜினிய யாரு? லதா ரஜினிகாந்த் எங்கெங்க காவாலா பாட்டு பாடுதோ அங்கெல்லாம் அனுப்பி பணம் பண்ணுகிற மிஷினாக ரஜினியை பயன்படுத்துவதற்கு பிறகு என்ன ஆளை விட்டுறணும். இப்ப அவரு கேளம்பாக்கத்திலிருந்து கோடம்பாக்கம் பக்கம் வர்றதே இல்லை. திமுக குடும்பத்தின் மிரட்டலால் தான் ரஜினி வந்து அரசியலுக்கு வரல, இல்லைன்னா அவர் வந்திருப்பாரு. அதே போன்று வந்து இந்த அந்த அரசியலுக்கு வந்து சப்போஸ் அவர் தோல்வி அடைந்திருந்தாலும் வந்து அவர் கர்நாடகாவுக்கு விரட்டி அடிக்கப்பட்டிருப்பார் அப்படின்ற போலாம் செய்திகள் பார்க்க முடியுது. அது உண்மைதானா? திரு ஆதவ அர்ஜுனா கூட அந்த விமர்சனத்தை வச்சிருந்தாரு, இதெல்லாம் உண்மைதானா? அது தப்பு. அதாவது இயற்கையா என்ன நடந்ததுன்னா, அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு 25 வருஷம் ஆச்சு. அந்த சிறுநீரகத்தினுடைய ஆயுள் காலமே 25 வருஷம் தான். அதை பத்திரமா பக்குவமா பார்த்துக்கணும். ரஜினி கன்னியாகுமரியில சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சு கும்முடி பூண்டி வந்து சேரும்போது அந்த கிட்னி சட்னி ஆயிரும். அதனால அவர் 100 ஆண்டு வாழட்டும். ரஜினி 100 ஆண்டு வாழட்டும், அது நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்ப அவரே பார்த்தாரு, ஏண்டா என் கிட்னியை சட்டியாக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்களா? நீங்க பல பேர் மந்திரி ஆகி பல கோடிகளை கொள்ளையடிப்பீங்க, என் கிட்னி சட்னி ஆகி நான் சீக்கிரம் சட்னி ஆயிரும், அதனால அரசியலே வேண்டாம். பல 1000 கோடி சேர்ந்துருச்சு, பல 1000 கோடி. இதுக்கு மேல நான் வந்து என்ன பண்ண போறேன், நன்றி வணக்கம் இப்படி விட்டுட்டாரு. இதுதான் காரணமே தவிர ஆதவ அர்ஜுனா
இவர் அரசியலுக்கு வருகிற காலமோ ம். திரைப்படத்துறைக்கு வருகிற காலமோ ம். ஆதவர்ஜுனா ம். பள்ளிக்கூடத்துல டவுசர் போட்டுட்டு 10ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தார். அதனால அது உள்ள உண்மை. மிக்க நன்றி ஐயா. நேரில் வந்து பல்வேறு தகவல்களை ரஜினி குறித்து பேசியமைக்கு. நன்றி, வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.